வேதத்தில் இருக்கின்ற சில காரியங்களை பற்றி கொண்டு சில ஊழியத்தின் நிமித்தமாக, ஊழியம் என்கின்ற பேரின் நிமித்தமாக அநேகர் என்னோடு கூட பயணித்த அநேகர் தனியாக நின்று ஊழியத்தின் பாதையிலே கல்லூரிகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள், கல்வி சாலைகள் ஆரம்பித்திருக்கின்றார்கள், ஏன் தனியாக ஒரு திருமணமே ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்பித்த அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது, என்னை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, நான் எந்த விசுவாசத்தில் நான் ஆரம்பித்தனோ அதே விசுவாசத்தில், அதே நிலைமையில், அதே லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும்படியாக தேவன் எனக்கு தரிசனத்தில் தடுமாற்றம் இல்லாமல், தேவன் எனக்கு ஊற்றப்பட்ட அந்த ஆவியில் தடுமாற்றம் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையோடு, தெளிவான அழைப்போடு, திட்டமான ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு கடந்த 39 ஆண்டுகளில் 33 ஆண்டுகள் என்னோடு இருக்கின்றார். அவருடைய நாமத்தை மேம்படுத்துவதாக ஓடுகின்றேன். அதை ஏன் நான் இங்கு பதிய வைக்கின்றேன் என்று சொன்னால், இந்த சீர்திருத்த திருச்சபையின் நாளிலே நீங்களும் நானும் எப்படியாக அமர்ந்திருக்கின்றோம், எந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றோம், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லவிருக்கின்ற இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதிகளை பார்க்கின்ற போது, தேவன் தேவனாக இருக்கின்றார், மனுக்குலமாக இருக்கின்றது. ஆனால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கடவுளை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக அவர் நீதியின் தேவனாகவும் அமைதியின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி, இந்த கடவுளை நேசிக்காத, கடவுளால் தெரிந்து கொள்ளப்படாத, கடவுள் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமாய் இராமல் இருக்கின்ற மக்களின் மத்தியிலே கர்த்தர் அவர்களோடு கூட எப்படி இருக்கிறார் சொல்லி அறியும்படியாக, சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிறுவ பாடத்திலே வாசிக்கின்ற போது அழகாக பவுலடியார் இந்த ரோம அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களை பார்த்தும், ரோம திருச்சபையை பார்த்தும், ரோம மக்களை பார்த்தும் சொல்லுகின்ற காரியம், முதலாவது வசனத்தை வாசிக்கின்ற போது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படி கடவன் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார். மூணாவது வசனத்தை வாசிக்கின்ற போது, அதிகாரிகள் நற்கிரியை உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் துர்க்கிரியா இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் பார்க்கின்ற கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, அனைத்து நிலைமை உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரங்களும் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம். அந்த அதிகாரங்கள் கடவுளுடைய சித்தத்தின்படி, கடவுளுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற வாழ்க்கையிலே கடவுள் அவர்களுக்கு நீதி செய்கின்ற தேவனாகவே, கடவுள் அவர்களுக்கு சமாதானத்தை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படி சமாதானத்தை நீதி தருகின்ற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நீதி செய்கின்ற தேவனாயிருந்து, நீதியை நிலைநாட்டுகின்ற தேவனாயிருந்து, அன்பை பொழிகின்றவராயிருந்து, வாழ்க்கையில் சமாதானத்தை நிரப்புகின்ற தேவனாயிருக்க வேண்டும். ஆனால் முதலாம் வேதபாரத்தை வாசிக்கின்ற போது, இஸ்ரேல் ஜனங்கள், எபிரேயர்கள் எகிப்திலே இருக்கின்ற போது அவர்களுடைய உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் பார்க்கின்ற தேவன், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், உன்னுடைய கூப்பிடுதலை கேட்கவே கேட்டேன் என்று சொல்லி அழகாக மோசே எழுதுகின்றார். அப்படி பார்த்த தேவன், உபத்திரவத்தை பார்த்த தேவன், கூப்பிடுதலை கதறலை கேட்கின்ற தேவன், நீதி உள்ள தேவனாய் இருக்கின்றார். அந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். சமாதானம் இல்லாமல் அடிமைத்தனத்திலே வாழ்கின்றவர்கள், அடிமையாக இருக்கின்றவர்கள், தன் நினைத்த காரியத்தை நடத்தி முடியாத வாழ்கின்றவர்கள், அதற்கு சற்று ஒருபடி மேலாக தன்னுடைய குல தெய்வமாகிய யெகோவாவை
ஆராதிக்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற அந்த மக்களை பார்த்து அங்கு இருக்கின்ற மிகவும் வல்லமை வாய்ந்த, மிகவும் திறமை வாய்ந்த, மிகவும் பராக்கிரமசாலியாக இருக்கின்ற எகிப்தினுடைய ராஜாவிடம் சென்று அவனோடு சம்பாஷிக்கும்படியாக கர்த்தர் ஒன்றுக்கும் உதவாத, எதுக்கு உதவாத? ஒன்றுக்கும் உதவாத மோசே குழந்தை பிறந்தவுடனே அதை வளர்க்கக்கூடாது என்ற சூழல், ஆண் குழந்தையை இல்லத்தில் வளர்க்கக்கூடாது என்ற ஒரு 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 கொடூரமான சூழலிலே அந்த தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்து ஒரு பெட்டியில் வைத்து நதிக்கரையிலே விட்டு வருகின்ற ஒரு ஒரு பெரிய கொடூரமான ஒரு சூழல் மத்தியிலே அவன் பிறக்கின்றான். அந்த எளிமையான மனிதன் இந்த ஒன்றுமில்லாதவன் அழகாக சொல்லுகின்றான், எனக்கு மந்த நாவு, I am another disability. என்னால் ஒன்றும் முடியாது, பேச முடியாது. நான் எப்படி அந்த அதிகாரம் உள்ளவனோடு பேச முடியும் என்று சொல்லி கேட்கின்றான். ஆனால் தேவன் யாரெல்லாம் குறைவுள்ளவளாக இருக்கின்றார்களோ இந்த உலக பார்வையிலே, யாரெல்லாம் disability in the sight of the world, இந்த உலக பார்வையில யாரெல்லாம் குறை உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றார்களோ, நினைக்கின்றார்களோ, அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களை கொண்டு, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதுதான் சொன்னேன், சிறையில் இருந்தோம், ஜெபித்தோம், ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து என்ன செய்தார்? விடுதலை செய்தார். அந்த ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்கின்ற நபர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து அவர்களை அறிந்து எடுத்து என்ன செய்கின்றார்? அதிகாரத்தில் வைத்து பயன்படுத்துகின்றார். அல்லேலூயா. அதிகாரத்தில் வைத்து பயன்படுத்துகின்ற தேவனாயிருக்கிறார். அதுபோலதான் அந்த அந்த நாட்களிலே வாழ்ந்த இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கின்ற ஃபாதருடைய அதிகாரத்திலே போப் ஆதிக்கத்துக்குள்ளாக இருக்கின்றவர்களை மார்ட்டின் லூதர் அதிலிருந்து ஒன்றுக்கும் உதவாத மார்ட்டின் லூதரை எடுத்து அவர் பயன்படுத்தியதனாலே இன்னைக்கு சீர்திருத்த திருச்சபைகள், புராட்டஸ்டன்ட் திருச்சபையானது உருவானது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில வாசிக்கின்ற போது, அந்த 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது, தேவன் மோசையோடு கூட சம்பாஷிக்கின்ற அல்லது பேச்சு உரையாடல் நடத்துகின்ற காரியத்தை பார்க்கின்ற போது, நீ யாரோடு பேச வேண்டுமா? இந்த உலகத்திலே சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரமுடைய பார்வோனிடத்திலே நீ என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அப்படி நீ பேசுகின்ற போது அந்த அதிகாரமானது நன்மை செய்வதற்காக அல்ல, எதற்காக? தீமை செய்வதற்காக என்று ரோம நிருபத்திலே சொன்ன விதமாக தீமை செய்வதற்காக அவருடைய இருதயத்தை நான் என்ன செய்வேன்? கடினப்படுத்துவேன். ஏனென்று சொன்னால், அப்படி கடினப்படுத்துகின்ற போதுதான் என் மக்களுக்கு நான் செய்கின்ற நீதியும் என் மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அன்பும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அல்லது தெரிந்து கொள்வார்கள், புரிந்து கடவுளோடு கூட இணைந்து வாழ ஆரம்பிப்பார்கள் என்ற உன்னதமான நோக்கோடு மோசே என்ன செய்கின்றான்? அந்த பார்வோனோடு கூட பேச வைக்கின்றான். பார்வோன் சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது, I'll make you brother as a prophet. உன்னுடைய சகோதரனை நான் உனக்கு பேசும்படியாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எதற்காக வேர் பிரித்து இந்த இடத்துல அமர்த்தியிருக்கின்றார்களோ, நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், என்னால், என்னுடைய வாழ்க்கையினால் எனக்கு இருக்கின்ற inability, that is impossible, இந்த மாதிரி காரியங்களை வைத்து நான் எதுவும் செய்ய முடியாது என்று யோசிக்கலாம். That God has able to do those who are in inability to become the most ability. கடவுள் திறமை இல்லாத இயலாதவர்களை வைத்துதான் அவர் என்ன செய்கின்றார்?
பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றார். உங்களை கொண்டு செய்யவிருக்கின்ற காரியங்கள் அநேகமாயிருக்கின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டாலும் ஒருபோதும் மோசே கோபமுடைய மனிதனாய் இருந்தாலும், எரிச்சல் உள்ள மனிதனாக இருந்தாலும், அவனுடைய எரிச்சலும் கோபமும் கடவுள் மேலும் எபிரேயர் மேலும் காட்டினான் ஒழிய யார் மேல் காட்டவில்லை? பார்வோன் இடத்தில் காட்டவில்லை. அப்பொழுது ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனை எடுத்து தகுதிப்படுத்துகின்ற போது 10 வாதைகளை கொடுத்து எபிரேயருக்கு எல்லா அநியாயத்தையும் நடத்தி, எபிரேயர்கள் கண்கூட பார்க்கின்றார்கள், எகிப்தியர்கள் எல்லா உபத்திரவத்திலும் கடந்து சென்று எல்லாத்தையும் இழக்கின்ற அந்த சங்காரத்தை தேவன் நீதியாக செய்கின்றார். அப்படி நீதி செய்கின்ற போது அந்த நீதியினுடைய அவர்களுடைய அந்த சங்காரமானது எபிரேயருக்கு அமைதியாக காணப்படுகின்றது. மார்ட்டின் புரட்சியானது கத்தோலிக்க குருவானவர்கள் போப் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு அது குழப்பமாக இருந்தாலும், விசுவாசித்தால் நீதிமானாக்கப்படுவாய் என்ற வேத வாக்கின்படி புராட்டஸ்டன்ட் திருச்சபையானது உருவாக காரணமாயிருந்தது. உங்களை கொண்டு ஒரு சீர்திருத்த காரியங்களை ஒருவேளை உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய பணியிலே, உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் செய்ய ஆயத்தமாயிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதிகாரிகளாகி இருப்பார்கள். அவற்றை மத்தியிலே அவங்களுடைய இருதயம் கடினமாக இருந்தாலும், அவங்களுடைய செயல்பாடு கடினமாக இருந்தாலும், நாம் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பும் நமக்கு கொடுத்திருக்கின்ற லக்கும், நாம் அதை தொடர்ந்து பொறுமையோடு கூட ஓட ஆரம்பிக்கின்ற போது, அதை செயல்பட ஆரம்பிக்கின்ற போது, தேவன் உன்னதத்திலிருந்து ஆலோசனையும், உன்னதத்திலிருந்து ஞானத்தையும், உன்னதத்திலிருந்து பலனை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை முறையாக வழிநடத்த தேவன் மோசே என்ன செய்கின்றார்? பயன்படுத்துகின்றார். அந்த பயன்பாடு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறாங்க, அந்த அதிகாரத்தில் சொல்லி வருகின்றார், உன்னோடு கூட நான் இருக்கின்றேன். இந்த மக்களை வழிநடத்துவதற்காக, எபிரேய மக்களை இந்த அந்நிய தேசத்திலிருந்து நான் உன் பிதாக்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கை, உன் பிதாக்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கை நிறைவேற்றும்படியாக நீ என்ன செய்? பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்கு போய். அதைத்தான் அதிகமாக அந்த பிரச்சனை சொன்னார். ஒரு இராப்பகல் நடக்கின்ற தூரத்தை 400 வருடம் நடக்க தேவன் என்ன செய்கின்றார்? பயிற்றுவித்தார் என்று சொல்வதை காட்டிலும் மக்களை பக்குவப்படுத்தி கொண்டார். நீங்களும் நானும் கடவுளுடைய சித்தத்தின்படி பயிற்றுவிப்பதோடு கூட மாத்திரமல்ல, நம்மை பக்குவப்படுத்தி எல்லா சூழலிலும் அழிவு வருகின்ற போதும், இழக்கின்ற போதும், தேவன் என்னோடு குறைந்து நீதியின் அரசராக, அமைதியின் மன்னனாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்றார் என்று நாம் அறிந்து, எனக்கு கொடுத்திருக்கின்ற லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்காக கர்த்தர் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு வல்லமை கொடுக்கின்றார். அதைத்தான் சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிங்கள், 20ஆம் வசனம், சங்கீதம் 20, அதாவது சங்கீதத்துல 89:20. என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணினேன். ஒருவேளை இந்த பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்ட, பயன்படாத அல்லது பிரயோஜனம் இல்லாத, சகோதரரால் ஒதுக்கப்பட்ட, பெற்ற தாயுமே மறந்த தாவீதை தேவன் சாமுவேல் மூலமாக என்ன செய்கின்றார்? நினைவு கூறுகின்றார். நினைவு கூர்ந்து எங்கோ வாழ்ந்த அந்த தாவீதை தேவன் என்ன செய்கின்றார்? அழைத்து வரும்படியாக செய்து பரிசுத்த கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகின்றார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே எங்கு இருந்தாலும்
தேவன் உங்களை கண்காணிக்கின்ற, உங்களை அறிந்திருக்கின்ற, ஒருவேளை உங்கள் கடவுளுடைய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஓட்டத்திலே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் அறிந்திருக்கின்ற தேவனாய், காண்கின்ற தேவனாய் இருப்பதனாலே தாவீதை அவர் என்ன செய்திருக்கின்றார்? தெரிந்து கொண்டபடியினாலே. அழகாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை அழகாக பயன்படுத்தான் 2 வசனத்துல. தெரிந்து கொண்டதின்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. லக்கை நோக்கி தொடர்கின்றவர்கள், கடவுளுடைய சத்தத்தின்படி செயலாற்றுகின்றவர்களுடைய வாழ்க்கையிலே தாவீதை போல தெரிந்து கொண்டு உங்களை பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியம், இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகிய உங்களை பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்த ஜாதியாக உங்களையும் என்னையும் தெரிந்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்து லக்கை நோக்கி தொடரும்படியாக ஒரு சீர்திருத்தவாதியாக உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்தில ஜீவனோடு, நல்ல குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு, நல்ல பணியோடு, நல்ல வேலையோடு வைத்திருக்கின்றார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 21 வசனம் பார்த்தீங்க. என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அபிஷேகம் பண்ணப்பட்டவுடனே சவுல் பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் என்ன செய்கின்றான்? தாவீதை கொலை செய்வதற்காக, கொல்லுவதற்காக விரட்டி விரட்டி ஓடிக்கொண்டே இருக்கின்றான். ஆனாலும் இந்த வசனத்தின்படியாக அவருடைய புயம் தாவீதோடு கூட இருந்தது. நீங்கள் நினைக்கின்ற இந்த சீர்திருத்தமானது இந்த உலகத்துக்குரியதா ஆவிக்குரியதா என்று யோசிக்கின்ற போது அழகாக 2 நபர்கள் பேசுகின்றார்கள். வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதியிலே யார் வாசித்தோம்? யார் வாசித்தோம்? சுவிசேஷ வேத பாடம் யாரை குறித்தான வாசித்தோம்? யாரு? இயேசு கிறிஸ்து பிலாத்து என்ன செய்கின்றார்கள்? அரவணை பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அப்பொழுது யூதருடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகின்றான். அதனால் இந்த ரோம ஆளுகைக்குள்ளாக ராஜா என்கின்ற ஒரே ராஜா, அது ரோம எம்பையர் பிலாத்து. உனக்கு எதிராக ஒரு ராஜ்யத்தை உருவாக்க சொல்லி குற்றச்சாட்டை வைக்கின்ற போது இந்த கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்திருக்கின்ற தரிசனமும், கடவுள் கொடுத்திருக்கின்ற லக்கையும் நினைத்து நிறைவேற்றுகின்ற காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது, அல்லது நிறைவு தருவாயில இருக்கின்ற போது, அந்த பிலாத்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். நீ என்ன யூதருக்கு ராஜாவா என்று கேட்கின்றார். அப்ப ஏசாமி சொல்லிருக்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்வதற்குள்ளாக அவர் என்ன சொல்றாரு? நீ உலகத்துக்குரிய காரியங்களை பேசுகின்றாய். You are talking about the worldly authority. I am talking about the spiritual authority. நான் ஆவிக்குரிய ரீதியில் பேசுகின்றேன். I am speaking about the spirit of the Lord. How you should be, how you will be. நீ எப்படி இருக்க வேண்டும், எங்கு இருக்க போகிறார் என்பதை குறித்து நான் பேசுகின்றேன் என்று சொல்லுங்க. பத்தியார், நீ நினைக்கின்ற அந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. That is not having authority according to the world, that which has the power. இந்த உலகத்தில் இருக்கின்ற அதிகாரங்கள் அல்ல, எனக்கு என் பிதா கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் ராஜாவாக இருக்கும்படியாக என்னை மேசியாவாக அனுப்பின என் பிதாவுக்கு வலது பாரத்தில் இருக்கின்ற ராஜாதி ராஜாவாய் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான விளக்கத்தை, ஒரு உண்மையான சத்தியத்தை, ஒரு உண்மையான நீதியை
கிறிஸ்து யாருக்கு வெளிப்படுத்துகின்றார்? இந்த உலகை ஆளுகின்ற அதிகாரிக்கு, இந்த உலகை ஆளுகின்ற ராஜாவுக்கு, பிலாத்துக்கு வெளிப்படுத்துகிறார். நீ சொல்லுகின்ற விதமாக இந்த உலகத்துக்குரிய அதிகாரம் அல்ல, பரலோகத்தில் இருக்கின்ற ஆவிக்குரிய பிரகாரம் நீ சொல்லுகின்ற ராஜா நான் தான், நீ சொல்லுகின்ற கிறிஸ்துவும் நான் தான், நீ சொல்லுகின்ற மேசாயும் நான் தான். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரங்களும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிலே கடவுள் என்ன செய்கின்றார்? வேதனையை கொடுப்பதற்காக அதிகாரிகள் கொடுக்கப்பட்டன. அதை நினைத்து துவண்டு விடாமல், அதை நினைத்து எகிப்தில் வாழ்கின்ற அந்த உன்னதமான அனுபவமாகிய அந்த அடிமைத்தனமும் அந்த புலம்பலும் உங்களுடைய வாழ்க்கையில இராமல், கடவுளுக்காக, கடவுளோடு கூட இணைந்து, கடவுள் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, மோசேயை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அந்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அவர் எனக்காக வைத்திருக்கின்ற பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசமாகிய அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்காக கர்த்தர் எனக்கு உன்னதத்திலிருந்து ஞானத்தையும் வல்லமையும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நான் இந்த உலக பிரகாரமாக சிந்திக்காமல், தேவன் தாவீதை எவ்வாறு அறிந்து அபிஷேகித்தாரோ, அவரோடு கூட அவருடைய கரமும் அவருடைய புயமும் பாதுகாக்கப்பட்டதோ, அதுபோல இந்த உலகத்திலே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருத்தருக்குள்ளாக வாழ்கின்ற போது, கடந்து செல்கின்ற போது, உங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மேன்மையான ராஜ்யத்தில் சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் சீர்திருத்தத்தின் நாம் செய்ய வேண்டிய திருத்திக் கொள்கின்ற அல்லது சீர்படுத்துகின்ற காரியங்கள் இரண்டே இரண்டு. ஒன்று, கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து, கடவுளுடைய தெரிந்து கொள்வதை உணர்ந்து அந்த காரியத்தை செயல்படுவதற்கு லக்கை நோக்கி தொடர வேண்டும். அப்படி தொடர்கின்ற போது இந்த உலகத்திலே உங்களுக்கு எகிப்து போன்ற உபத்திரவங்களும் வேதனைகளும் உண்டு. அது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானது கிறிஸ்து சொன்ன விதமாக, நான் ஆவிக்குரிய ராஜாவாயிருக்கின்றேன், எனக்காக வைத்திருக்கின்ற பந்தய பொருள் பரலோகத்தில் இருக்கின்ற அந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு தாவீதுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அபிஷேகம், தாவீதை தெரிந்து கொண்ட போல அந்த பரிசுத்த அந்த தெரிந்து கொள்ளுதல், அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும். 21ஆம் வசனத்தில் சொன்னமாக, என்னுடைய கரமும் தேவனுடைய பரிசுத்த பதிமும் உங்களை பாதுகாக்கும். கடவுள் தாமே இந்த திருவார்த்தையினாலே நம்மை சீர்படுத்தி, இந்த சீர்திருத்த ஓய்வு நாள்ல இன்னும் அதிகமான கடவுள் நமக்காக வைத்திருக்கின்ற உன்னதத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், லக்கு நோக்கி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், லக்கை நோக்கி ஓடு மகனே. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. இரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. இரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. இரிய மாணவனே,
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பரிசுத்தமுள்ள பிதாவே, சீர்திருத்த ஞாயிறுல நாங்கள் சீர்படுத்தும்படியாக, சீர்தூக்கி பார்க்கும்படியாக எங்களையும் அழைத்து ஒன்றுமில்லாத என்னை பேர் சொல்லி அழைத்து உங்களுடைய பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட சத்துவத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய கரமும், பலமை கொடுக்கும்படியாக உம்முடைய புயமும் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனை